ஏய் நவீன் ரெய்னாடா, அவருக்கு மேட்ச் ஐடி கொடுத்துரு. போலர் வந்து பிரேம். பிரேம் பிரேம் போட்டியா? ஐடியா விட்டு குத்துரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் ப்ளே. It's a legal ball. Dot ball. எதுக்கு இந்த டிலேனா? என்ன ஆச்சு? என்னாச்சு? இம்பாக்ட் எழுதி கொடுத்துருக்காங்களே. இம்பாக்ட் இப்போ உள்ள ஆடுறாரா? ஆமா, இப்ப யார் டாஸ் போட வந்தீங்க? டாஸ் போட வரும்போது உங்ககிட்ட கேட்டு பிளேயிங் 11 இருக்காங்க, தனியா இம்பாக்ட் இருக்காங்க சொல்லியிருந்தீங்களே நீங்க தான். அந்த பிளேயிங் 11 இல்லையா கைஸ்? இதான் அதுதான் நீங்க பிளேயிங் 11, அதுதான் நீங்க வரும்போதே உங்ககிட்ட அதுதான் அவங்க கேட்டாங்க. நீங்க அந்த பிளேயிங் 11 அந்த 11 தான் உள்ள இருக்கணும். இம்பாக்ட் உள்ள வரதான் நீங்க சொல்லணும். அதுதான் அதுக்கு தான் அதை கேட்டது அவங்க. அதுதான் கரெக்டா அவங்க அப்பீலும் பண்ணாங்க ஸ்டார்டிங்லேயே. ஏன்னா நீங்க 12வது ஆளா ஒருத்தர் எழுதினீங்க. இவ்வளவு பெருசா நீங்க டிஸ்கஸ் பண்றது ஒண்ணு இல்ல. நீங்க எழுதி கொடுத்தீங்க, அவ்வளவுதான். அந்த பேரும் இங்கதான் இருக்கு. அது நீங்க டக்குன்னு நீங்களா ஓகேனா ஓகே அக்செப்ட் பண்ணுங்க, வேலை முடிஞ்சது. விநாயகம் இம்பாக்ட் பிளேயரா போட்டிருக்கீங்க. அவர் உள்ள இருக்காரா இல்லையா? உள்ள நீங்க இருக்கீங்களா? அப்ப அவ்வளவுதான். நீங்க உங்களோட 11 இல்லாம இம்பாக்ட் பிளேயர் ஆடுறீங்க. இது நோ பால் தான். நீங்க போங்க, நீங்க வெளில போயிடுங்க. பேட்ஸ்மேன் டீம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்பைஸ் நீங்க நீங்க நோட் பண்ணி கொடுங்க. அதுக்கு தான் பிளேயிங் லிஸ்டே கேக்குறது. நீங்க உள்ள போயிடுங்க. கலைவரம் உள்ள போயிடுங்க. நீங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்பைஸ் பாஸ் ஆவாங்க. இது நோ பால் சரிங்களா? லீகல் பால் கிடையாது, நோ பால் இது. ஆமாண்ணா, நீங்க வெளில போறோம். இல்ல நீங்க உள்ள ஆடலாம். நீங்க வந்து அம்பைட் இன்ஃபார்ம் பண்ணா அதை நாங்க ஆப்போனன்ட் சொல்லணும். அதுக்கு தான் அந்த இம்பாக்ட் ரூல் இருக்குல்ல, அது சொல்றதுக்கு தான் அது. ஃபாஸ்டா ஃபாஸ்டா. இல்ல இப்போ அவர் உள்ள நிக்கிறாருன்னா அவர் உங்ககிட்ட சொல்லுங்க. இவர் இம்பாக்ட் உள்ள ஆடுறாருன்னு நீங்க உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க பேட்ஸ்மேன். அவ்வளவுதான். அம்பேஸ் நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க வேணாம். அம்பேஸ் நீங்க எல்லார்ட்டையும் பேச வேணாம். பாருங்க, அவங்க கேப்டனை கூப்பிடுங்க. அவர் லிஸ்ட் கொடுத்தாருல, அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்க மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்க. நேத்து அவங்க கிளைம் பண்ணாம வந்திருப்பாங்கடா. அவங்க கிளைம் பண்ணா இதான் ரூல். கிளைம் பண்ணா நீங்க சொல்லணும். இல்ல அவங்க கேட்டாங்க, உங்க டாஸ் போட வந்தாங்க கேட்டாங்க. அப்படி இல்லப்பா, டாஸ் போட ஒருத்தர் வந்தார்ல, டாஸ் போட ஒருத்தர் வந்தாரா? ஒரு 11 நேற்று இதே மாதிரி விநாயகன பேர் தான் எழுதணும். எழுதிட்டு இம்பாக்ட்ல என் பேர் போட்டோம். நான் 12th மணி உள்ள வந்தேன். ஓகேங்களா? இன்னைக்கு இம்பாக்ட் தான் உள்ள சொல்லி அப்படி நீங்க இம்பாக்ட் அதுதான் கைஸ். ஆல்ரெடி லேட் ஆஃப் போயிருக்கு. இவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் வர மாதிரி வச்சுக்காதீங்க. அம்பையர் ஸ்ட்ராங்கா இல்லைங்க. மேட்சை நீங்க நட்டுங்க, அவ்வளவுதான். எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தாச்சு அவங்களுக்கு. அவங்க டீம் அவ்வளவுதான். மாஸ்டர் அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு, அவருக்கு தெரியும். நீங்க வாங்க, நீங்க மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்க.
இம்பாக்ட் இப்ப பிளே உள்ள பிளேயிங் பண்றாரோ இன்ஃபார்ம் பண்ண அவ்வளவுதான். பேட்ஸ்மேன் இன்ஃபார்ம் பண்ணா போதும், அவங்க மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுதான் அது பாருங்க. அதே போல இது ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் எங்க கிட்ட இருந்து. ஸோ இப்போ ஏதாவது நீங்க அப்பீல் பண்ணணும், ஆர்கியூ பண்ணணும், இல்லை ஏதாவது நீங்க வந்து கிளைம் பண்ணணும்னா கேப்டன் மட்டும் பேசுங்க. நீங்க 10 பேர் 11 பேர் பேசிங்கன்னா யாருக்கு பதில் சொல்லுது? 11 பேருக்கு 11 பேருக்கு பதில் சொல்ல முடியும்? டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது, எல்லாருக்குமே தெரியும் இது. அவ்வளோ பெரிய ஆர்கியூமெண்ட் வந்து அந்த லீகல் பால் போட்டா ஒரு விக்கெட் கொடுத்துட்டு போட்டு போயிருக்காப்ல நம்மளு. 12th மேன் தயவு செஞ்சு 2 டீமோட யாரு 2 டீமோடவே இல்ல. கமான் गाइस, 2 டீமோட 12th மேனே வந்திருக்கு. தயவு செஞ்சு வாங்க, 2 டீமோட 12th மேன் இங்க வாங்க. சொன்னது ஆமா. இங்க பாருங்க, 12th மேன் அனுப்பலனா நீங்க வந்து நாங்க ஸ்கோர் கம்மியாவே உங்க போட்டாலுமே நீங்க கிளைம் பண்றதுல ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா நீங்க அங்கிருந்து கிளைம் பண்றதுல ஒரு நோ யூஸ். இங்க 12th மேன் வச்சு நீங்க கேட்டாதான் அவர் தான் கேட்கணும். அதுக்கு தான் அந்த 12th மேன் கூப்பிடுறது. அதனால இங்க வந்துருங்க. வேணும்னே அப்புறம் ஒரு 2 கம்மியா போட்டுருவாங்க அப்பெல்லாம் நினைக்கிறவங்க. இட்ஸ் ரூல், அதனால அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்பா, நோ பால் போட்டாரு. அடுத்த ஒரு நல்ல பால்ல விக்கெட். அரவிந்த் விக்கெட் வெளியிறார். சதீஷ் என்னாச்சு? நல்ல ஷாட், ஒரே ரன், ஒரு ரன். நல்ல ஓவர் போட்டுட்டு இருக்கார் பிரேம். அவருக்கு ஒரு தேவையான பூஸ்ட் இதெல்லாம். ஆக்சுவலா நல்லா போடணும், இந்த மாதிரி டாட்ஸ் கிடைக்கணும், விக்கெட்ஸ் கிடைக்கணும் அவருக்கு. இப்போ ஒரு மாதிரி ஒரு பேட் ஃபேஸ்ல இருந்தார் இவ்வளோ. ஓகே டன், நல்லா போட்டுட்டு இருக்காரு. நல்ல ஓவர் இது இப்போ வரைக்கும். நவீன் ரெய்னா ஆன் ஸ்ட்ரைக் நவ. நல்ல ஷாட், நல்ல ஃபீல்டிங். வேணும் நம்ம நல்ல ஃபீல்டிங் பா. 2 ரன் ஓட்டாங்க. நல்ல ஷாட் ஆக்சுவலா. மாமு பேட் எடுத்துட்டு வருகிறார் நவீன் ரெய்னா. ஒன்னா 2 1 லெக் பை லெக் பை. நன்றி நன்றி நடுவரே. பிக் ஸ்விங், டாட் பால். போலியா 4 போலியா? நன்றி நன்றி. அதுதான் நம்ம வச்சிருக்கோம், எல்லா பக்கமும் வச்சிருக்கோம். நிறைய பேர் இருக்காங்க, ஏமாத்த முடியாது. டபுள் ஓவரா? ஓவர். ஒருவருடைய அணி எண்ணிக்கை 7. ஒருவருடைய அணி எண்ணிக்கை 7. For the loss of 1 wicket. அடுத்த போலர் பழனி இல்லையா? ஓ வேணு இந்த பக்கம் இருக்காரா? அவருக்கு கீப்பர் நின்று இருக்காரு பழனி. ஓகே வேணு.
ஃபிளாட் பேட், ஃபிளாட்டா ஒரு ஷாட் அடிச்சாரு. இந்த மாதிரி ஃபிளாட் பேட் ஷாட் தான் ஆடுவார் நிறைய. ரன் அவுட் ஆக்சுவலா மிஸ் பண்ணிட்டாங்க. ரன் அவுட் அடிச்சிருந்தாங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நடந்து பவிலியன் போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரன். சதீஷ், வேணு டு சதீஷ். ஒரு குயிக்கர் டாட் பால். சூப்பரா போட்டுக்காருப்பா வேணு. நல்ல ஷாட் கவர்ஸ்ல. ஒரே ரன் தான், ஒரு ரன். பவர் பிளேவே பெருசா மேக்ஸிமைஸ் பண்ணவே முடியல. சரி கைஸ், என்ன ஆச்சு? அவ்வளவு அவுட் இல்லைன்னா அவுட் இல்ல, குடுக்கலன்னா அவுட் இல்ல, அவ்வளவுதான். கமான் ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பரா போடுறீங்க. மேட்ச் எதுக்கு ஸ்டாப் பண்றீங்க? ரன் இல்ல, நான் ஓவர் முடியலன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், ஓவர் முடிஞ்சு அனௌன்ஸ் பண்றாங்க. ரிவ்யூ இல்லண்ணா, அது கிடையாதுண்ணா. அது அம்பையர் ரிவ்யூ மட்டும் தானா? வெல் லெஃப்ட் விட்டாரு, அழகா ஒரு டாட் ஆக்கி வேணாரு. அது அதான் ஷஃபிள் லைன் இருக்கு, எது கார்டன் கேட்டாப்பல இப்ப அதையே மறந்துட்டாரு அவரு. ஷஃபிள் லைன் போயிட்டாரு. இன்னும் ஷாட்ஸ் தேவை. விக்கெட். இன்னும் கரெக்டான வழியில போல. கேட்ச் பிடிச்சவர் யாருப்பா? கௌதம். எல்லா பால் வேணு. இது அதேதான். பிரேம்க்கு எப்படி ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பண்ணிட்டு வேணுக்கும் இதெல்லாம் ரொம்ப மஸ்ட். ஆக்சுவலா ஒரு மாதிரி ஒரு எல்லாம் லைனா ஒரு பேட் ஓவர்ஸா போட்டுருந்தாங்க. இப்போ ஒரு குட் ஓவர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நல்ல கான்பிடன்ஸ் கொடுக்கும் இந்த ஓவர்ஸ் எல்லாம். ஓவரா ஓகே ஓகே, இல்ல இல்ல ஸ்கோருக்காக. ஓ நன்றி நன்றி நன்றி. ஒரு அரவிந்த் இருக்கும். ரெண்டு ஓவர் முடியல. நிக்கை 9 ரன் தான்பா. 2 ரன் ஓவர் போட்டு போயிருக்காரு வேணு. நெக்ஸ்ட் ஓவர் பிரேம். சதீஷ் ஆன் ஸ்ட்ரைக். டாட் பால். ஒரு மாதிரி ஸ்லோவா போடுறாருப்பா, வேகமா இல்ல. பேஸ் கொடுத்தா அடிச்சிடலான்னு பாக்குறாரு, கிடைக்கல. ஒரு கிசுகிசுப்பு வந்திருக்கு நமக்கு. ஸ்பை 11 டோர்னமெண்ட் அரேஞ்ச் பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்க. அது கேன்சல் ஆகுற ஸ்டேஜ்ல இருக்கா என்ன என்று தெரியல. அங்க ஒரே ஆர்குமெண்ட்ஸா போயின்னு இருக்கு. மற்றும் ஒரு ரன் அவுட்டா? அவுட்டா இல்ல, ஜஸ்ட் மிஸ் பா. ரன் அவுட் ஆயிருக்கும், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. சூப்பரா போடுறாரு, நல்லா போட்டுட்டு இருக்காரு. அவரு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். நல்லா போடுறாரு. எப்படி போட்டா அடிக்க மாட்டாங்களோ அங்க அந்த மாதிரி போடுறாரு. அந்த அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, இப்ப கண்டினியூ ஸ்பை 11 டோர்னமெண்ட் கேன்சலா என்ன என்றது இன்னும் தெரியல. நீங்க பிரபுவை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தட்ஸ் a big swing. ரன் அவுட்டா? இல்ல 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 இல்ல, மறுபடியும் ரன் அவுட் இல்ல. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன்னு வச்சாரு, அது நம்ம நினைச்ச மாதிரி நடந்து முடியல. அன்னைக்கு கொஞ்சம் மழை, அந்த ரீசன்னால. அதே ஆப்ஷன் இருக்குமா இல்லையா ஏதாவது கிளாரிபிகேஷன் வந்து அவர்கிட்ட கேட்டுப்பீங்க. அங்க இருந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வர நியூஸ் என்னன்னா இல்ல அப்படின்னு வருது. மற்றும் ஒரு டாட் பால். சூப்பர் ஓவர் போட்டுட்டு இருக்காரு. மச் நீடட் ஓவர் ஆக்சுவலா. ரெண்டு பேருக்கும், டீமுக்கும் சரி அவருக்கும் சரி, நல்லா போட்டுட்டு இருக்காரு ஆக்சுவலா. சதீஷ் ஸ்ட்ரைக்ல இருக்காங்க, கன்வெர்ட் பண்ண முடியல பவுண்டரிஸ. நல்ல ஷாட். ஆனா பவுண்டரி எல்லாம் போகாது. ஒன்னா ரெண்டா வேணும் இருக்கான். ஒன்னு ரெண்டா ஓட்டாங்க.
ஃபாஸ்ட் லெக்ஸ் அவுட் ஆக்சுவலா செம்ம பாஸா விட்டாரு. ஒரு ரன் ஆக்சுவலா நல்ல ஃபீல்டிங், பால் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டாரு. செம்ம பாஸா விட்டாரு அரவிந்த். 2 ரன் வந்திருக்கு. அதான் பவுண்டரி வர டைம்ல இந்த மாதிரிலாம் பண்ணி ரன் எடுத்துட்டு வரணும், வேற வழி இல்ல. பவுண்டரி அடிக்க ஆள் இருக்கு, பின்னாடி ஹிட்டர்ஸ் இருக்காங்க டீம்ல. மறுபடியும் ஒரு மிஸ் டைம். ரொம்ப ஃபீல் பண்ண சதீஷ். ஒன்னா ரெண்டா இந்த வாட்டி அவ்வளவுதான். இந்த வாட்டி வேணும் செம்ம குயிக்கா வந்துட்டார். ஒரே ரெண்டா இந்த வாட்டி. ஓவரா ஓவர் 3 ஓவர் முடியல. அணி எண்ணிக்கை 14 ரன்கள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல வர நியூஸ் வந்து ஸ்பை 11 டோர்னமெண்ட் இஸ் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அவர் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நான் அக்செப்ட் பண்ணல. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அதெல்லாம் வந்து இன்கேஸ் கேன்சல் ஆச்ச மாதிரினா அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டு வரான், அதையும் சொல்லிட்டாரு. 2வது வாட்டி கேக்குறாங்களா ஸ்கோர் அப்பா 14. எத்தனை வாட்டி கேட்டாலும் அதேதான். ஓவர் முடிஞ்சு இப்பதான் சொல்லியிருக்கோம், அதேதான். இங்க இருக்கவங்களை கேளுக்கோங்க. வேணு மறுபடியும் வந்திருக்காரு. அவரோட செகண்ட் ஓவர் போற வந்திருக்காரு வேணுகோபால். that's a quicker லீகல் பால். வைட் இல்ல, கன்வெர்ட்டும் பண்ண முடியல. டாட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. பிரஷர் கேட்ச் விக்கெட். விநாயகம் ஸ்டைலா பிடிச்சாரு பாத்தீங்களா கேட்ச். அதான் விநாயகனா ஸ்டைல் கேட்ச். கண்ணாடி போட்டு ஸ்டைலா இருக்காரு பாருங்க. தி லெஜெண்டரி பிளேயர். அதான் கேட்ச பிடிச்ச ஒரு செலிப்ரேஷன் தான். அண்ணன் விக்கெட் தான் ஒரு செலிப்ரேஷன், கேட்ச பிடிச்ச ஒரு செலிப்ரேஷன். அண்ணனாலே அவ்வளவுதான், செலிப்ரேஷன் தான், ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி. அடுத்த மட்டையாளர் ரமேஷ். ஓஹோ ஆல் ரவுண்டர் வந்திருக்காருப்பா, உங்க டீமோட மெயின் ஹிட்டர். டாட் பால் முடியல, ரொம்ப கரெக்டான இடத்துல போட்டுட்டு இருக்காரு வேணுகோபால். அக்யூரேட்டா போட்டுட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அதான் நல்ல காம்படிஷனா இருக்கும் நினைக்கிறது. குட் கண்டெஸ்ட். he missed அப்படிதான் சொல்லணும். குட் சான்ஸ் டு கன்வெர்ட் இன்டு சிக்ஸஸ். அந்த மாதிரி பால மிஸ் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான்ப்பா வேணு. அவ்வளவுதான். குயிக்கர் வச்சிருக்காரு, லெக் கட்டர் வச்சிருக்காரு, வேரியேஷன்ஸ் இருக்கு. கொஞ்சம் கஷ்டம் தான் பிக் பண்றது. நல்லா போட்டிருக்காரு இந்த ஓவரை. விக்கெட். அவ்வளவுதான். டாட் விக்கெட்டை விட்டாருப்பா. என்ன ஆனாலும் நீங்க 7 விக்கெட் விட்டாலும் 4 ஓவர் முடியறதுக்கு நான் உள்ள வர மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தார் ஒருத்தர். அந்த டீம் அணி தலைவர் வராருப்பா. இந்த மாதிரி தான் சொன்னாங்க. என்ன சொல்ல வந்தேன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இப்படிதான் பில்டப் கொடுத்துருந்தேன். அவருக்காக முருகன் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாங்க, ஆனா அவுட் ஆயிட்டாரு. போன மேட்ச்ல ஒரு நல்ல ஷோ அவர்கிட்ட வந்துச்சு. இந்த மேட்ச்ல கிடைக்குமா? கலைவாணன் வந்திருக்காருல, அந்த அணியின் அணி தலைவர். வேற வழியே இல்ல. ஸ்கோர் ஆடணும்னா அவர் தான் ஆடணும். இப்ப ஆடியும் ஆகணும். ரொம்ப 4 ஓவர் முடியல. இன்னைக்கு 14 மேடின் போட்டிருக்காருப்பா வேணு. மேடின் விக்கெட். சரியான ஓவர் போட்டிருக்காரு. இந்த டோர்னமெண்ட்ல அவருக்கு ஒரு முக்கியமான ஓவர் ஆக்சுவலா. 14 ரன், வெறும் 14 ரன் தான். இப்ப இங்க இருந்து மேட்ச் எப்படி போகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். த மேன் டு வாட்ச் அவுட் கலைவாணன் அவர் இருக்காரு கிரீஸ்ல. 4 ஓவர், விண்டு இதெல்லாம் இருக்கு. ஆனா அடிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து டீம் மேல கொண்டு வர்றது கஷ்டம் தான். தண்ணி வேணுமாப்பா? அங்க இருக்காங்க அவங்க பிளேயர். ஓகே டன்.
பழனி போலிங் கூட அரவிந்தா ஸ்ட்ரைக்கு. பவர் பிளே இருக்காப்பா. இந்த மாதிரிலாம் அதான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். வேற வழி இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணி மேட்ச்குள்ள வரணும்னா ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்படியே அந்த ஃப்ளோலயே போனா செட் ஆகாது. திருவள்ளுவர் வீரன்ஸ் கம்பேக் கொடுப்பாங்களா, கொடுக்க முடியுமா, எதுவும் இதுக்கப்புறமா தான் தெரியும். 5th ஓவர் பவர் பிளே எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா டிஃபால்ட்டா 6th ஓவர் வரும், நம்ம வேணா பிஃபோர் எடுத்துக்கலாம் 6 ஓவருக்கு முன்னாடி. இந்த ஓவர் பவர் பிளே எடுத்திருக்காங்க. இந்த எண்டில் பழனி போட வந்திருக்காரு, அரவிந்த் ஆன் ஸ்ட்ரைக். 4 ஓவர் 14 ரன் தான் வச்சிருக்காங்க. சூப்பரா போட்டாங்கப்பா பிரேம் அண்ட் வேணு. நல்ல பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு. 2 ஓவர் போட்டு முடிச்சிட்டாங்க. வேணு போனவர் மேடின் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ஓவர் போட்டிருக்காரு, நல்ல கான்பிடன்ஸா இருப்பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் மேடின் அந்த டோர்னமெண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு. இது அவங்க டீம்ல இருந்து வேற போட்டிருக்காங்க. இருபத்தி 4 பால்ல 14 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 24 பால் இருக்கு இந்த மேட்சுக்கு. எதுக்கு இவ்வளவு டிலே பண்றீங்கன்னு ஒண்ணும் புரியல. ஃபாஸ்டா செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. இட்ஸ் a clean ball. ஒண்ணுமே பண்ணலப்பா. ஒரு மாதிரி தூக்கி ஜாலியா ஸ்டம்பிள் தான் போட்டாரு. அதான் சொல்றல, நத்திங் கோஸ் இன் தேர் வே அப்படின்ற மாதிரி எதுவுமே அவங்களுக்கு சரியா நடக்கல. திருவள்ளூர் வீரன்ஸ்க்கு இந்த பேர் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்குப்பா. இந்த பேர் வேற டக்கு டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதா, மெமரி வீக் நமக்கு. அண்டாம்பாரமாலே நாகராஜ் அடிடா, அடிப்பா, அடிச்சா வெளியில வந்துடும். ஆனா அடிக்கணும், அவ்வளவுதான் மேட்டர். 2 பக்கமும் அடிப்பா. நல்ல பேட்ஸ்மேன், ஆக்சுவலா ஒரு கேப்பபிள் பேட்ஸ்மேன்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஆல்ரவுண்டா மாறிட்டு இருக்காரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போலர் அவங்களுக்கு. பட் ஆனா அவங்க இந்த போலிங் வேலையை பண்ணோம்னா இப்போ போர்ட்ல ஸ்கோர் பண்ணணும். வேற வழியே இல்லை, அவரே தான் ஆடணும். அச்சு ஸ்கோர் எடுத்துட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அவரே போலிங் போட்டு வின் பண்ணாதான் உண்டு. ஏன்னா 25 பால்ல 14 ரன் தான் ஆடிருக்காங்க. 5 விக்கெட்ஸ். That's a ball again. Oh my god. அதான் வேற மாதிரி ஃபயர்ல இருக்காங்க. பேந்தர்ஸ் 8 டாட் கண்டினியூஸா 8 டாட். அதுல பாத்தீங்கன்னா 3 விக்கெட் ஆடணும். பழனி அவரோட ஸ்பெல்ல போட வந்தாரு. 2 பால்ல 2 விக்கெட் எடுத்துருக்காரு. அது 2மே போல்டு. ஸ்ட்ரெயிட்டா தூக்கி ஸ்டம்ப்ல போட்டாரு. சுத்தி சுத்தி பால ஸ்டம்ப்ல விட்டு போயிட்டே இருக்காங்க. 2 பேட்ஸ்மேனுமே ஒன்னும் பண்ண முடியல. அடுத்தது கிளம்புறீங்க உள்ள வருவது யாருன்னு பாத்தீங்கன்னா பாபு. இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டிப்பா தேவை, வேற வழியே கிடையாது. அவங்க வந்து ஒரு மாதிரி பிளான் பண்ணி இப்போ பவர் பிளே எடுத்தாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. ஸ்டில் ஸ்கோர் போர்டு அப்படியே தான் இருக்கு. விக்கெட்ஸ் காலம் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓ, ஹாட்ரிக் விக்கெட் ஆயிருக்கும், ஜஸ்ட் மிஸ். அதுதான் ஒரு ரன். பாபு அப்படியே ஒரு வழியா அந்த 14 ரன்ல இருந்து மாத்திட்டு ஏறி மேல போயிட்டாங்கப்பா. 15 வந்துட்டாங்க. கலைவாணன் நான் ஸ்ட்ரைக். என்ன பண்ணுவாருன்னு பார்க்கலாம். ஹிட்டுக்கு போவாரா? 15 ரன்கள், ஒரு விக்கெட் தான் போடு, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் ஒரு வஞ்சர்ல தான் இருப்பாங்க. தேவை அவங்களுக்கான ஒரு விக்கெட் தான் தேவை இப்போதைக்கு. எக்ஸாக்ட்லி, வேற வழி இல்ல. பாவம் அந்த மாதிரி தான் ஆடி ஆகணும் இப்போதைக்கு. இந்த பக்கம் ஸ்ட்ரைக் கொடுக்கணும், பவுண்டரி ஆடணும். ஆக்சுவலா இதுக்கப்புறம் எல்லா பாலும் அப்படி பவுண்டரி வச்சா கூட 3 பால் ஒரு பவுண்டரி வச்சா கூட ஒரு டீசன்ட் ஸ்கோர் போடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒண்ணுமே பண்ண முடியல, ரீட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அவர் ஆக்சுவலா அவர் அதான் சொல்றாரு, ஒரு குயிக்கர் வச்சிருக்காரு, ஒரு கட்டரை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சூப்பரா போடுவார். ஆஃப் கட் ஒன்று போடுவார், சூப்பரா போடுவார். பழனி அவங்களுக்கு வந்து ஒரு கோட்டு போலர் ஆயிட்டார். அவரு சூப்பரா போடுறாரு அவர் மிஸ்டர் பழனி. நல்ல ஜூஸ் இருக்கான். ஒரு வழியா ஒரு 2600 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பவுண்டரி வந்துருக்கான். இட்ஸ் a 4.
எவ்வளோ நேரம் யாராவது அடிப்பானுங்க, ஏதாவது ஒன்று சொல்லலான்னு பார்த்தா ரொம்ப நேரமா விக்கெட்டு விக்கெட்டு டாட்டு டாட்டு பூ விக்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம கதை. இப்பதான் ஒரு 4, ஒரு வழியா ஒரு 4 அடிச்சிட்டா இருப்பா பாபு. முக்கியமான டைம்ல வந்து ஒரு 4 அடிச்சு. இப்போ 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, முடிச்சுல 5 விளையாடின கை 20. இன்னமும் பத்தல, பாலுக்கு கூட இன்னும் மேட்ச் பண்ணல. அண்ணா வந்துட்டாரு தி லெஜெண்டரி போல. இதுக்குதான் எதிர்பார்த்தேன். செம்ம கான்டெஸ்ட் இது ஆக்சுவலா. கலை வெர்சஸ் விநாயகம் அடிச்சே ஆனுன்ற சிச்சுவேஷன்ல அவரு விக்கெட் எடுத்தா போதுன்ற ஒரு கான்டெஸ்ட்ல விநாயகம் அக்யூரேட்டா போடுவாரு, அழகா போடுவாரு. நல்ல கான்டெஸ்ட் தான். அந்த பக்கம் விண்டு கிளீன் ஸ்வீப். அதான் ஒரு எஃபர்ட்லெஸ் ஷாட் தான் இதெல்லாம். இந்த மாதிரி ஒரு ஷாட் இல்ல, இந்த மாதிரி பல ஷாட்டுகள் தேவை. அடிச்சுட்டே இருக்கணும் அப்படியே. இந்த 18 பால், இன்னும் 17 பால் இருக்கு. அப்படியே அடிச்சுட்டே இருந்தாதான் மேட்ச் வந்து நல்ல ஒரு ஸ்கோருக்கு வரும். மேட்ச் அப்பதான் பார்க்கவும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். 6 அடிச்சிருக்காருப்பா. அந்த எண்டுக்கு போனாரு. ஃபர்ஸ்ட் பாலே விநாயகம் தனது ஓவரை ஆக்சுவலா அவர் பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் பாலே போடுறாரு இந்த மேட்ச்ல. ஃபர்ஸ்ட் பாலே 6. மற்றும் ஒரு 6 ஹிமாலயாரு த மேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை இப்ப வேற வழியில அவரை நம்பி மட்டும்தான் அவங்க டீம் இருக்கு. ஏன்னா எல்லாருமே அவரே வெளில போயிட்டாங்க. நீ எங்களை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போயிட்டாங்க. அவரே ஆடி அவரே அவர் டீம் மேலே எடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காரு. 2 ஷாட், இட்ஸ் நாட் எனஃப். இன்னும் 4 பால் இருக்கு. என்ன எதுக்கு என்ன பண்ண போவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அது நடக்குமா அப்படின்றதா இப்ப கொஸ்டின் மார்க். இன்னும் 4 பால், 4 more. 2 பால்ல 2 6 அடிச்சிருக்காரு. பிரஷர் ஆன் விநாயக். அம்பையர் கரெக்ட் பாலா? கரெக்ட் பாலா. ஆர்கனைசர்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் தான். ஆக்சுவலா நீங்க ரிவர்ஸ் பண்ணணும்னு அவசியம். உங்களுக்கு ரிவ்யூ இருக்கு. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கு இல்ல கால் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா நீங்க அதை கொடுக்கலாம். இல்ல ரிவ்யூ எடுக்கணும், நீங்க ரிவ்யூ எடுத்துக்கோங்க. அவங்க கிளைம் பண்றதுனால இது நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க ஒரு நீங்க இவ்வளோ அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க. அவர் கான்ஃபிடென்ட்டா ஒயிட் இல்லைன்னு சொல்லிட்டானா ஒயிட் இல்ல தான். இல்ல அவருக்கு டவுட்டா இருக்குன்னா ரிவ்யூ எடுத்துக்கலாம். அம்பையருக்கு ரிவ்யூ எடுக்கணும்னா மட்டும்தான் ரிவ்யூ. நீங்க கேட்கறதுக்காக ரிவ்யூ இல்ல, பிளேயர் ரிவ்யூ இல்ல, அம்பையருக்கு வர ரிவ்யூ இது. அதுதான் இப்ப கேட்கறேன். இப்ப அவர் ஒயிட் இல்லைன்னா ஒயிட் இல்லதான் ரிவ்யூ அவர் கேட்டா மட்டும் தான் எடுக்க முடியும். அதுதான் சொல்றோம். அவர் இல்ல அப்படின்னா இல்ல. அம்பையர்ஸ் கொஞ்சம் நல்லா பாருங்க. ஏன்னா கஷ்டம் தான், அக்யூரேட்டா பார்க்க முடியாது. பாருங்க, ஆமா அந்த செகண்ட் லைன் விட்டு வெளியே போச்சுனாலே அது வைட். அவர் எங்க நின்னாலும் சரி, அது இல்ல ஆல்மோஸ்ட் தெரியும். அது மறுபடியும் உங்களுக்கு வந்து ரீ கிளாரிஃபை பண்ணிக்கிறோம். அம்பையர்ஸ் அதுதான் வந்து ரூல். ஓகே டன்.
ஓகே, தேர்ட் பால் முடிஞ்சிச்சு. ஃபோர்த் பால் ஃப்ரம் விநாயகம். அவ்வளவுதான், அதுதான் அந்த வைடு போட்டார், அதுதான் அவ்வளவுதான், ஒன்றும் இல்ல, பெருசா இல்ல. அந்த வைடு பண்றாங்க, இதுக்கு மேல கஷ்டமா இருந்திருக்கும். இன்னும் 3 பால், 3 more to go. மற்றும் ஒரு ஸ்வீப், அவ்வளவுதான், ஒரு ரன் ஆஃப் ஸ்ட்ரைக். கலாய் பாபு ஸ்ட்ரைக்கு போயிருக்காரு. 4 பால் போட்டாரு விநாயகம். இன்னும் 2 பந்துகள் தான் உள்ளது இந்த ஓவர் முடிக்கிறதுக்கு. ஒன்னும் இல்ல, 2 ஷாட் தான் போயிருக்கு. இன்னும் ஸ்கோர் ஒன்னும் பெருசாலாம் இல்ல. 2 ஷாட் அடிச்சிருக்காங்க ஓகே இந்த 2 ஓவர்ல. பட் ஆனா ஓவராலா ஸ்கோர் ஓகேவா தான் இருக்கு, டீசென்டான ஸ்கோர் தான் போலிங் டீமை பொறுத்த வரைக்கும். அது பிளாக் ஹோல், சம பால் பா, நல்ல லைன், அப்படியே ஸ்ட்ரைட்டா சம்பளம் வச்சார் யாக்கர் லைன்ல. 1 more last ball from விநாயகம். அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் இது ஆக்சுவலா. அது வந்து 6வது ஓவரா, 6வது ஓவர்ல போடுறாரு. கரெக்டா போடுவார். 2 பால் மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அடுத்த 4 பால் சரியான கம்பேக் கொடுத்தாரு பாருங்க. 2 ஷாட் கொடுத்தாலும் ஓவர். 6 ஓவர் முடியல. எண்ணிக்கை 36. வந்துட்டாங்க, பால் டு பால் வந்துட்டாங்க. இந்த 2 ஓவர் தான் மேட்ச் டிசைடிங் ஓவர் ரெண்டுமே. ஆக்சுவலா ஒரு ஓவர்ல சொல்ல முடியாது, 2 ஓவருமே அப்படிதான். 36 ரன்ஸ். பழனி போன ஓவர் சூப்பரா போட்டு போயிருந்தாரு. இப்போ எப்படி போடுவாருன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைக்ல கலை இருக்காரு. 36 பாலுக்கு 36 ரன் வச்சிருக்காங்க. விக்கெட்டை கண்ணாமண்ணான்னு விட்டுருக்காங்க இந்த 2 ஓவர். இப்ப போலிங் டீமுக்கு தேவையாத ஒரே ஒரு விக்கெட் தான். பேட்டிங் டீமுக்கு தேவை பல ஆறுகள். பன்னெண்டு பால் இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. டோன்ட் டேக் டூ மச் ஆஃப் டைம். ஒன்னா ரெண்டா மிஸ்பீல்டிங் விநாயகம். இல்ல இல்ல ஓடல, அவ்வளவுதான். அண்ணா விட்டா அது பாரு, மறுபடியும் ரெண்டா. இல்லப்பா ஸ்ட்ரைக் வேணாம் அப்படின்ட்டாரு. பாபு தான் அடிக்கணும். இப்போ ஓடவில்லை, ஒரே ரன் தான். கைஸ் நோ 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 டென்ஷன். மேட்ச் ஆடுங்க. இட்ஸ் a கேம் மேன். அதெல்லாம் வெளியில போய் வச்சுக்கோங்க. ஒரே டீம்ல ஆடுறீங்க. கமான், ஒரு பால் போட்டிருக்காரு. ரிவர்ஸ் கரெக்டா நல்ல ஸ்வீப்புக்கு, ஒரு நல்ல ஸ்வீப் ஷாட் திரும்ப சாரி ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடினாரு. கரெக்டான இடத்துல போட்டாரு. ஒரு ரன் தான் அது. பாபு அவங்களுக்கு தேவை, அந்த டீமுக்கு தேவையானதா இப்ப கரெக்டா பண்ணிட்டு வரும். ரிவர்ஸ்ல ஒரு 4 அடிச்சார் போன ஓவர்ல நினைக்கிறேன், அதுக்கு முந்தின ஓவர்ல. இப்போ ஒரு 6 எப்படி நல்லா அடிடாலா இல்ல, எப்படி அடிச்சாலும் 6 போயிடுச்சு. அவ்வளவுதான், தேவையானதை அடிச்சிட்டு இருக்காங்கப்பா. முக்கியமான பார்ட்னர்ஷிப், முக்கியமான நம்ம தேவை அதான். நான் 2 பேருமே 7 போட்டுருக்காங்கப்பா இதுலயும். அதான் பார்ட்னர்ஷிப், 7 பார்ட்னர்ஷிப் அளவுங்க. நல்ல கம்பேக் பழனி. ஒரு 6க்கு அப்புறமா ஒரு டாட். 3 பால் ஆயிடுச்சு. இன்னும் 3 பால் தான் இருக்கு. மொத்தமா இன்னும் 9 பால்ஸ் கோ இந்த மேட்ச்லயே. அதாவது இந்த மேட்ச்ல இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஒரு ஆக்டரா ஒரு 6 ரன் கன்வெர்ட் பண்ணிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாருன்னா சொல்லணும். ஈஸி பிக்கிங் மிஸ் பண்ணிட்டாரு. 5 ரன் மிஸ் பண்ணிருக்காரு. 5 ரன் சேவ் பண்ணி பார்த்தோம் நிறைய வாட்டி. பால்ஸ் டு கோ. வெயிட், 2 more.
அடாடாடாடாடா, அந்த பக்கம் திரும்ப மாதிரி திரும்பி போலரை ஏமாத்தி இந்த பக்கம் ஒரு 4 அடிச்சாருப்பா. ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் அவனை வேற வழியில இப்படி எப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணி நடுவு பிச்சை நின்று டான்ஸ் ஆடியாவது ஸ்கோர் எடுத்துட்டு வந்தான் அவனுமே. கேப்டன் ஆச்சே, யாரையும் நம்பி பிரோஜனம் இல்லை. நான் போச்சு, எல்லாம் விட்டு போயிட்டாங்க. அவரே தான் தனக்கு தானே அப்படின்னு. அந்த பக்கம் நான் பாபு பாபு இது ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப், தேவையான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு பால் போட்டோம். லாஸ்ட் பால், இந்த ஓவரோட லாஸ்ட் பால். அவ்வளவுதான்ப்பா, எல்லாருக்குமே தெரியும். ஒரு ரன் தான், 2 ஓட மாட்டாங்க. 7 ஓவர் முடியல அணி எண்ணிக்கை 49 வந்துச்சுப்பா. அவ்வளவுதான், ஒரு இல்ல அதான் டீசன்ட் ஸ்கோர். அப்படி இப்படின்னு தட்டு தடுமாறி திக்கு தெசமாறி வந்துட்டாங்க. 49 ரன் ரீச் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த 6 பால் ரொம்ப 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 குரூஷியலா இருக்க போகுது. நெக்ஸ்ட் மேட்ச் திண்டுக்கல் டிராகன்ஸ் வெர்சஸ் சேப்பாக்கா. அவங்க லாஸ்ட் மேட்ச்ல எங்க கூட அவங்க தானே திண்டுக்கல் டிராகன்ஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். 2 டீமோட கேப்டனும் ஸ்ட்ரைட்டா ஸ்டேஜுக்கு வந்துருங்க. ஸ்கோர் 42 பால் 49 ரன். இந்த 6 பால் ரொம்ப 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 முக்கியமான பால்ஸ். ஈவன் ஃபுல்லா இருக்கும் இந்த ஓவர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நல்லா அவர் வழியில ஸ்ட்ரைட்டா அவருக்கு கோட்டு அதெல்லாம் போயிடுவாரு. ஸ்ட்ரைட்டா நின்றுவார், வந்து லெஜெண்டரி பாலர் போடுவார். போட்டார் பாரு பால, தில்லிக்கு துட்டு தூக்கி நீ சம்ப காமிச்சா நான் போடுறேன். சூப்பர் பால், யாக்கர் லைன் அண்ணன் போட்டுவார். மோஸ்டா கஷ்டம் அவர் அடிக்கிறது, அவ்வளவு ஈஸியா அடிக்கிற மாதிரி நல்லா ஈஸி அடிக்கிற மாதிரி ஒரு ஆசை தூண்டும், ஆசை வரும், அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பால்லே சொல்லலாம். ஸ்லோயரு அவ்வளவு அவர் பீட்டன் ஆயிடுவாரு அப்படின்ட்டு பாப்பா. 6 இமாலயர் சாதாரண இமாலயர் ஸ்லோயர் போட்டாரு. கலை ஃபார்ம்ல இருக்காரு, அதை பிக் பண்ணாம மிஸ் பண்ணுவாரா? கரெக்டா பிக் பண்ணிட்டார், பக்கத்துல இல்ல தூரமா வச்சிட்டார். ரெண்டு பால் 6 ரன் வந்திருக்கு. 4 பால் இருக்கு. சொன்னல ஈவன் ஃபுல் ஓவர் சொன்னேன், அதே தான். இன்னும் ஈவன் ஃபுல்லா இருக்கும் 4 பால். ஓ அவுட்டா? ஓ அவ்வளவு சைடா போயிட்டாரு. இட்ஸ் a wicket. கலைவாணன் ஒரு நல்ல நாக் ஆடிட்டு இருக்காருப்பா. சூப்பரா ஆடி விநாயகம் சொன்னல, அவரு சும்மாலாம் கிடையாது, லெஜெண்டரி போலர். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சென்னை சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ். 2 டீமோட கேப்டன்ஸ் இங்க வந்திருக்காங்க டாஸ் போடுறதுக்கு. விநாயகம் முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காரு. அதான் சொல்லல ஆக்சுவலா வந்து இது பெருசா அப்பீல்லாம் கூட பண்ணல நினைக்கிறேன் யாரும். அவரு 50 கொடுக்கல, போலருக்கே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சதா இல்ல தெரியல. ஸ்ட்ரைட்டா பட்டவனே தட்ஸ் a gentleman அப்படின்ற மாதிரி வெளில போயிட்டாரு. முக்கியமான மேட்ச் வேற, முக்கியமான இடத்துல இருந்தது, அப்பவும் வெளில போயிருக்காரு. இப்ப ஆர்கனைசர் டீம்ல STR அதை இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டாருப்பா. சொல்லிட்டேன். இதுக்குதான் அவர் வெளில போயிருக்காரு. நான் அடுத்த பக்கத்துல வந்து நீ அட்ரா தூரமா அப்படின்னு சொல்லிட்டு யாரு தெரியல, பாலாஜி நம்ம ஆளு யாருவா அந்த பாரு உடம்பு ஆன்சர் பாருங்க. அந்த மாதிரி பிளேயர் ஃப்ரம் கரிபியன், ஸ்ட்ரைட்டா கரிபியன்ல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. சும்மா சாதாரண ஷாட் இல்ல, ஹியூஜ் மான்ஸ்டர்ஸ் ஹிட். சரியான ஷாட், யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல.
சூப்பர் ஷாட். வந்த ஃபர்ஸ்ட் பாலே என்ன டைம்ல என்ன பண்ணுமோ அதை கரெக்டா பண்ணிருக்காரு பாலாஜி. அதை கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்னு பார்க்கலாம். ஓ ஹி மிஸ்ட் இட். ஓகே ரன் அவுட்டா? கஷ்டம் தான் பாலாஜி. அவ்வளவுதான். ஓகே பரவாயில்ல, கரெக்டான வேலையை பண்ணிட்டீங்க. 2 பால் 6 ரன் வச்சிருக்கீங்க. முக்கியமான ரன்ஸ் இதெல்லாம். லாஸ்ட் பால் திண்டுக்கல் டிராகன் வரலனா வரீங்களா வரீங்களான்னு கேக்குறாங்கப்பா அவங்கள. ஃபாஸ்டா வாங்க பாபு. இந்த மேட்ச் வந்து ஒரு மாதிரி ரொம்ப லேகா போயிட்டு இருக்கும்போது அவர் தான் ஒரு 2 பவுண்டரி வச்சாரு. கரெக்டா கம்ப்ளீட் பண்றதா பார்க்கலாம். பழனி கம்ப்ளீட் பண்ணிருக்காருப்பா. அதான் பாபு 6 பா. லாஸ்ட் பால 6 ஓட முடிச்சிருக்காரு. 4 6 எந்த ஓவர்ல 2 6 தான் போல. அவ்வளவுதான்ப்பா. பரவாயில்ல, மேட்ச் எல்லாம் விட 4 ஓவர் வெறும் 14 ரன்ல தான் இருந்தாங்க. 8 ஓவர் முடியுமா எவ்வளவு வச்சிருக்கான்னு பாப்போம். ஏய் நேரா போடுற கரெக்ட்டா போடுற 8 ஓவருக்கு இப்ப ஸ்கோரே சொல்லு. போன ஓவர்ல ஆடிங்கறாப்பா 8 ஓவர். டேய் அவன் தான ஸ்கோர் ஆச்சுங்கடா. அவன் அப்பதான் 4வது ஓவர்ல உள்ள ஆடுறாங்க. சான்ஸ்க்கு யார் போட்டுருக்கீங்க? பாலாஜி அவுட் ஆனா. தலைய அவுட் ஆனதுக்கு அப்புறம் பாலாஜி வந்தானா? நேம் மாத்தி போட்டான். ஏய் மச்சான் அது அவுட் போட்டுங்களா? தலைய அவுட் ஆனானா இல்ல? அவுட் ஆயிட்டாங்க. தலைய அவுட் ஆனதுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் யார் வந்தா? பாலாஜி அவுட் ஆயிட்டா பாருங்க. பாலாஜி பையன் பேரு பாலாஜி ஒரு 6 அச்சானா? ஃபர்ஸ்ட் பால் 6. அவன் அவுட் ஆயிட்டு அந்த பிளேயர் அப்டேட் பண்ணலனா அவன் விக்கெட் ஆயிட்டு ஒரு புது பேட்ஸ்மேன் வந்தார்ல. அவர் நேம் 6 அச்ச ஒரு புது பேட்ஸ்மேன் கிடையாது. இன்னொருத்தர் தான் ஸ்கோரலோ. என்ன விளையாடுறது தெரியல. பாலாஜி ஒரு பேர் போடு பரவேஷ். சுரேஷ் அவன் பேர் போடு. முன்னாடி ரன் அவுட் தான் ஆனாங்க. மொத்தமா எவ்வளவு ஸ்கோர்? மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அவர் நேம் இருக்கு. புது பேட்ஸ்மேன் நேம் போடல. நல்லா எல்லாரையும் நல்லா போட சொல்லி நீ 68 டு வின். ஆமாமா 68 டு வின். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா இவ்வளவு ரன்லாம் அடிப்பாங்க, இவ்வளவு ரன் வரும்லாம். நோ ஒன் எக்ஸ்பெக்டட். ஏன்னா அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. ஒரு மாதிரி ஒரு மேட்ச் அழகா எடுத்துட்டு வந்துட்டாங்கப்பா. கலையன் பாபு ஒரு சூப்பர் நாக் ஆடினாரு. பாலாஜி சரியான ஷாட் ஒன்று கரெக்டா தேவையில்ல அவர் ஒரு ஷாட் அடிச்சாரு. அண்ட் கலை அவர் ஒரு 3 ஷாட் கிட்ட அடிச்சு மேட்ச் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. 67 நல்ல ரன் போட்டிருக்காங்க. ஸ்கோர்ல டிஃபெண்டபிள் ஸ்கோர் தான், ஒரு டீசென்டான ஸ்கோர் போட்டிருக்காங்க. குமாரண்ணா ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. பேட்ஸ்மேன்ஸ் உள்ள வந்துருங்க. எங்க இருக்காங்க? அங்க இருக்காங்க. பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் உள்ள வந்துருங்க. போலிங் டீம் உள்ள வந்துட்டாங்க. ஃபீல்டர்ஸ் வந்துட்டாங்க. டாஸ் போட்டாச்சா? இன்னும் போடலையா? இன்னும் 4 மேட்ச். டாஸ் போட்டாச்சா? எவனாவது பதில் சொல்றானே. டேய் ஆர்கனைசர்ஸ், நீங்க ஆர்கனைசர்னு உங்களை கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு வந்து 1% இல்ல 0.1% கூட தகுதி கிடையாது. டாஸ் போட்டீங்கன்னா 10 வாட்டி கேட்டு எவனா பதில் சொல்றீங்களா? ஏன்ச்சா அவர் தத்துவம் ஒரு ஆர்கனைசர்னு கூப்பிட்டோன்னா ஏன்ச்சா அப்படியே பார்த்துட்டான். 16வது வாட்டி கேட்கிறேன் டாஸ் போட்டாச்சான்னு. யாரு இன்னும் சொல்லலாம் இல்ல. நீங்க லிஸ்ட்டை வாங்கிட்டு தான் டாஸே போடணும். வாங்கிட்டு டாஸ் போடுங்க. லிஸ்ட்டை வாங்கி டாஸ் போடுங்க. டாஸ் போட்டதுக்கு அப்புறமா அவன் வேற பிளேயரை மாத்தி கூட எழுதுறான்ல. லிஸ்ட் ஃபர்ஸ்ட் கையில வாங்கினேன். இன்ஸ்பெக்டர் எல்லாரும் டாஸ் போட்டு தான் வாங்குறாங்க. அதான் வாங்கணும். அப்படிலாம் வாங்க கூடாது. கையில வாங்கிட்டு தான் டாஸே போடணும். சரி ஓகே. ஓகேவா? இவங்க கொடுத்து தான் வந்து வாங்கிக்கோங்க. டெசிஷன் சொல்லியா கேட்டுக்கோங்க சீக்கிரமா. 68 டு வின். யாரு அந்த பக்கம் வீரா, இந்த பக்கம் மோகன். போலிங் போட போறது யாரு? இருப்பா எனக்கே தெரியல. ஸ்ட்ரைக்கர் வந்து வீரா ஸ்ட்ரைக் பண்ண வந்திருக்காரு.
மோகன் நான் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண போறது யார்? திண்டுக்கல் டிராகன்ஸ். டெசிஷன் சொல்லுவீங்களா? சீக்கிரமா உங்க டெசிஷன் சொல்லுங்க. டாஸ் போட்டா அங்கேயே டெசிஷன் சொல்லிட்டு போகணும். அதுதான் டாஸ் போட்டு இங்க நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன், ஃபோன் பண்ணி சொல்றேன்ற கதெல்லாம் இல்ல, ஸ்பாட்ல சொல்லணும் டெசிஷன். சீக்கிரம் சொல்லுங்க டெசிஷன் என்ன சொல்லுங்க. நான் செய்யனே மோகன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்கிறது அரவிந்த். அரவிந்த் நல்ல போலரு. அதான் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் கிட்ட ஏதாவது இப்பயே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் மேட்ச் போயிட்டு இருக்கும் போதே ஆர்கியூ பண்ணாதீங்க, அது வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த கவரை கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க, இல்லை பாக்கெட்ல வச்சுக்கோங்க. Come on guys, let's start the match. Start பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால் அரவிந்த் டு வீரா. 68 ரன்ஸ், 68 ரன் அடிக்கணும். 20 ரன் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஐயோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி, செம்ம ஸ்டார்ட். நல்லா அந்த அவங்க லாஸ்டா அடிச்சது நாங்க ஃபர்ஸ்ட்லயே அடிக்கிறோன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நல்ல ஸ்டார்ட் ஃப்ரம் மதுரை பேண்டர்ஸ். மதுரை பேண்டர்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே போடு அரவிந்த் அவர்களை. வீரா நல்ல ஷாட். வீரா 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 அரவிந்த் ஏன்டா அடிக்க போறான்? அவ்வளவுதான், சூப்பரா போட்டிருக்காருப்பா தபால. ரிவ்யூ இந்த ரூலை வச்சுக்கிட்டு நாங்க படுற அவஸ்தை இருக்கு பாரு. ரிவ்யூ ஆமாப்பா, ரிவ்யூ பாக்குறாங்க. பட் ஆனா நீங்க அங்க காட்டுறதுல ரிவ்யூ பாப்பாங்க, பார்த்துட்டு சொல்லுவாங்க. வாங்க ஏப்பா ஆர்கனைசர், நான் போய் பாருங்க போங்க. திண்டுக்கல் டிராகன்ஸ் என்னப்பா போலிங்கா? ஓகே போலிங், அவங்களோட பிளேயிங் லைன் எடுத்துட்டு வராங்க, வாங்கிக்கோங்க. என்னப்பா புரியல பேபி. பால் டெட் ஆனதுக்கு அப்புறம் போலாம். பால் போட்டு டெட் ஆனதுக்கு அப்புறமா என்ன இருக்கு? ஆர்கனைசர் என்ன சொல்றாங்கன்னா பால் வந்து ஆக்ஷன்ல இருக்கும்போது போனாதான் அவுட் ஆகும். நான் சொல்ல, அவங்க சொல்றாங்க. பால்லாம் என்னப்பா கிறிஸ் எப்ப இந்த ஆர்கனைசர்ஸ் அது ஃபர்ஸ்ட் ரூல் வந்து கரெக்டா சொல்றீங்க அவங்க கிட்டலாம் என்ன ஏதுன்னு. கிருஷ்ணகுமார் அவுட் கொடுக்கலாம்பா, சாண்டி தான் அவுட் கொடுத்தான்னு சொல்லி அவர் தூங்கி ஏஞ்சி சொல்றாரு. இப்போ நேத்து நேத்து இன்னைக்கு இல்ல, நேத்து கிபி இது கிமு மாத்தி 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 சொல்லாத, நீ தூங்கி மறுபடியும் பத்து வடாப்பன். இந்த சொல்லுப்பா, அதுவும் இல்லையா பால் டெட் ஆனாலும் ரூல் அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான்றாங்களே இப்போ, அவங்களதான் கேட்கணும். பின்னாடி
பாண்டி பாண்டி நீங்க அங்க போனீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு அகைன்ஸ்ட் தான் டெசிஷன் வரும். அங்க போக கூடாதுன்னா ரூல். நீங்க ரீப்ளே பார்க்காதீங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. அவங்க எல்லாரும் அங்க காலி பண்ணுங்க, அப்புறமா பாருங்க. அது அங்க வந்து பிளேயிங் லெவல்ல எதுக்கு நீங்க வந்து பாருங்க? இப்படி வெளியே வாங்க, இப்படி வாங்க. இந்த ஆரியம் எல்லாரும் வெளியே, எல்லாருக்கும் தான் அது வாங்க, இப்படி வாங்க. எதுக்கு அங்க போய் நின்று இருக்கீங்க? அது பார்த்துட்டு சொல்ல வேண்டிய ஆர்கனைசர் வேலை. உங்களுக்கு என்ன வேலை அங்க எல்லாருக்கும்? முதல்ல உங்களுக்கு வேலையே கிடையாது. நாட் அவுட் அப்படின்னு கால் பண்ணிருக்காங்க. இட்ஸ் நாட் அவுட். டைம் ஓட்டுறதுக்கு இதெல்லாம் பண்ணீங்களாடா? நாட் அவுட், நாட் அவுட், நாட் அவுட். லைன் வரல. அதுக்கு தான் வாங்குறோம்ல. லிஸ்ட் கொடுத்ததுக்கு நீங்களாச்சு அவங்களாச்சு கொடுத்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசிக்கலாம். அப்பீலும் இருக்கு, கேட்டீங்க, ரிவ்யூ இருக்குன்னு சொல்லிட்டீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சொல்றது கேட்க தான் செய்வானுங்க. எஸ் गाइस, பால் கவுண்ட் வேணுமா? எத்தனை பால் பா? எத்தனை பால் ஸ்கோர்? 2 பால் தான் போட்டுருக்காரு. கையில பிடிச்சிருக்கணும். இதுவே சிக்ஸ் பால் ஆனா இந்நேரம் தான் போட்டுன்னு பார்த்துட்டு இருப்பான். அப்படி ரொம்ப தூரம் ஓடி வந்தா கஷ்டம் தான் பிடிக்கிறதுலாம். பட் ஆனால் இதெல்லாம் பிடிக்கணும். இந்த மாதிரி மேட்ச்ல மஸ்ட் வின் மேட்ச்லயா கஷ்டப்பட்டு ஆடி இருக்காங்க. ஃபீல்டிங்ல சப்போர்ட் வேணுமே. நல்ல ஷாட் வீரா அடுத்த பவுண்டரி கிட்ட ட்ரை பண்ணாரு. வீரா வந்து ஃபுல் ஃபிளெக்ஸா போயிட்டாரு. அடிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு சூப்பரா ஆடிட்டு இருக்காருப்பா வீரா. ஒரு பேட்டிங் காம்போ மாத்தி விட்டாங்க. சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. மச் நீடட் நாக். அழகா அழகா ஆடுறாரு. அவங்க தானே மற்றும் ஒரு பவுண்டரி. ஒரே 3 பவுண்டரி எடுத்திருப்பா வீரா. எல்லாமே வந்தாச்சிருக்காரு. செம்மையான ஒரு சரியான ஸ்டார்ட். மச் நீடட் மேட்ச். ஓவரா இல்லையா? நெக்ஸ்ட் மேட்ச் திண்டுக்கல் டிராகன் வர்சஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். ஒரு மிஸ்ஃபீல் பால்ஸ். எத்தனை பால்? ஒரு ரன் பைக்ல. அவங்க அலோன் பண்ணிட்டாங்க. சொல்லிட்டாங்க ஸ்கோர். ஏனா அவருக்கு இந்த நோட் பாத்துட்டு போறாரு. அதெல்லாம் ஆஃப்டர் 1 ஓவர் ஸ்கோர் 15. ஃபர்ஸ்ட் ஓவரே 15 ரன். First over 15 runs after 1 overs. Second power play போடுறதுக்கு ரமேஷ். ஸ்கோர் ஓவருக்கு 10 ரன்ன்ற இதுல தான் மேட்ச் போயிட்டு இருக்கு. செகண்ட் ஓவர் போறதுக்காக ரமேஷ் 2 வீரா. எப்படிலாம் பாயிண்ட் பிடிக்கிறாங்க.
அகைன் ஒரு விக்கெட்டுக்கான ட்ரை, லெக் பைஸ்ல ஒரு ரன் அவுட்டா இல்ல, ஓ டைரக்ட் ஹிட்டுங்க, நாட் அவுட் சிக்னல், லெக் பைஸ்ன்றது ஒரு ரன். நல்ல ஒரு த்ரோ ஃபீல்டர் வந்து டைரக்ட் ஹிட். சிங்கிளுக்கான ஒரு ட்ரை, ஆனா டாப் ஏஜ் ஆகி விக்கெட். அன்லக்கி, எதிரே பார்த்துருக்க மாட்டாரு விக்கெட்டுன்னு. சதீஷ் விக்கெட். மோகன் தனது விக்கெட்டை வந்து டக் அவுட் செல்கிறார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க உள்ள. திண்டுக்கல் டிராகன்ஸ், டிசிஷன் ப்ளீஸ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வேணுகோபால், சீக்கிரம் வாப்பா. வேணுகோபால் ஆன் ஸ்ட்ரைக். இவரு நினைச்சா எப்ப வேணா மேட்சை மாத்துவார், கேம் சேஞ்சர். சொன்ன ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஹிட், டைரக்டா ஃபீல்டர் கையில ஒரு ரன்னு, வந்த உடனே அடிதான். அகைன் ஸ்கொயர் லெக், ஒரு ரன், சிங்கிள். திண்டுக்கல் டிராகன்ஸ், உங்க டிசிஷன் ப்ளீஸ். போலிங் போலிங். சேபாக் சூப்பர் கிளிஸ், நீங்க பேட்டிங். விக்கெட். ஒரு சிக்ஸ் அடிக்கிறதுக்கான ஒரு ட்ரை, ஆனா பேட்ல பட்டு போல்ட். வேணுகோபால் ஸ்கோர் கார்டுல எந்த சேஞ்சும் பண்ணல, வெளியே போறாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ப்ளீஸ். மீட்டிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெடி ஆயிடுங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன், ஆனா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா. பழனி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பழனி. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா, ஒரு மேட்ச் 1 hour கிட்ட போகுது ஒரு மேட்ச். பழனி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பழனி. அண்ணன் தம்பி காம்போ, பிரதர்ஸ். அடுத்த மாதிரி நீதானே அந்த மேட்ச் பண்ண அவுட் ஆயிடுச்சு. வைடுக்கான ஒரு அப்பீலு, வைடே இல்லைன்ட்டாரு. ஓவர். ஸ்கோர் ஸ்கோர் 18. End of 2 overs, score 18. ஆனா ஓவரே கொடுத்துட்டாங்கண்ணா. தேர்ட் ஓவர், சதீஷ் தேர்ட் ஓவர். அகைன் வீரா இஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா ஆடினாரு, அதை இந்த ஓவர் கண்டினியூ பண்ணுவாரா பார்ப்போம். பிரதர்ஸோட காம்போ என்ன பண்றாங்க பார்ப்போம். பாண்டியா பிரதர்ஸ் மாதிரி வீரா பிரதர்ஸ். சதீஷ் டு வீரா. ஓ சரியான ஷாட், ரிவர்ஸ் ஒரு 6. ஃபர்ஸ்ட் பாலே 6ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அங்க பால் இருந்தா அடிச்சுக்கோன்னு வருது, நின்று நிதானமா பார்த்து அடிச்சாரு ஒரு 6. நல்லா மிடில் பேட்ல வச்சிருக்காருங்க, ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வரும் பேட்ஸ்மேனுக்கு.
ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து இதே ஃப்ளோவில் போயிட்டு இருக்காரு வீரா. ஓகே ஓகே பிங்க் தொப்பி. நெக்ஸ்ட் பால் அகெயின் ஒரு ஹிட். கேட்சா இல்லை, நோ மேன்ஸ் லேண்டு, ஒரு ரன்னு. நெக்ஸ்ட் பைனி இஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஒரு அழகாக சிங்கிள் ரொட்டேட் பண்ணுவார். அவ்வளோதான், நான் உனக்கு ஆடித்தரேன், நீ அடி, அவ்வளோதான் பார்ட்னர்ஷிப். இதுதான் பார்ட்னர்ஷிப், சென்சிபிள் பேட்டிங். அகெயின் ஒரு பிக் ஹிட்டுக்கான ட்ரை, டாட் பால். எத்தனை பால்ஸ்? லாஸ்ட் 2 பால். லெக் சைடில் ஒரு சுத்து. கேட்சா இல்லை, ஒரு ரன் மட்டுமே. இந்த ஓவர் கொஞ்சம் சேஃபாக ஆடி இருக்காங்க ஒரு 6க்கு அப்புறம். நல்லா போட்டிருக்காரு பவுலர். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். சூப்பராக போயிட்டு இருக்கு பிரதர்ஸ் காம்போ. ரிவர்ஸ் ஸ்வீப்பில் ஒரு ட்ரை, டாட் பால். ஓவர், டாட்டோட முடிச்சிருக்காரு ஓவர் சதீஷ். ஸ்கோர் 27. end of 3 overs, score 27. கரெக்டாக போயிட்டு இருக்கு மேட்ச்சு. ஓவருக்கு 10 ரன்னு. நெக்ஸ்ட் ஓவர் ரமேஷ் வந்துட்டாருங்க திருப்பி. ஆல்ரெடி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகுமா? பிரதர்ஸ் பார்ட்னர்ஷிப். ரமேஷ் ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர். இந்த பார்ட்னர்ஷிப்பை கண்டிப்பாக பிரேக் பண்ணியே ஆகணும். அதுக்கான ஒரு ட்ரையாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஹிட்டு லெக் சைடில், டைரக்ட் டு த ஃபீல்டர். ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். இல்லை நெக்ஸ்ட் பைனிஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஓ டாட் பால், அவுட், விக்கெட், லைன் கிராஸு. பேட்ஸ்மேன்ஸ் இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பால் ஆடுறதுக்கு முன்னாடி பேக்ல இருக்க லைனை டச் பண்ணா விக்கெட். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு ஆடுங்க. ஒரு அன்லக்கியான விக்கெட், பழனியோட விக்கெட். ஆனால் வந்துச்சுங்க பிரேக் டூ. பிரதர்ஸோட காம்போ உடைச்சாச்சு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பாண்டியன். ஒரு ஸ்டைலிஷான பேட்ஸ்மேன். நான் கொஞ்சம் சீக்கிரம் வாடா உள்ள. பேட்டிங் ஸ்டைலு ஒரு தனி ஸ்டைலு, யூனிக்காக இருக்கும். லைவ் ஆட் பண்றான் பாண்டியன். எந்த சைடு போட்டாலும் அடிப்பார். 360 பிளேயர். யூவி கிளாஸ். ஒரு சின்ன ஒரு ஃபீல் சேஞ்ச். ரமேஷ் டு பாண்டியன். அதுதான் டைரக்டா டபுளா இல்லை, டைரக்ட் டு த ஃபீல்டர் சிங்கிள். அந்த ஃபர்ஸ்ட் பாலே ரொட்டேட் பண்ணியிருக்காரு சிங்கிள். அகைன் வீரா இஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஓவர் பவுண்டரியே வரல, சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸ்கோர் கார்டில் ஒரு ரன் போயிட்டே இருக்கு மேலே.
அகைன் ஒரு பிக் ஹிட்டுக்கான ட்ரை, டைரக்ட் டு த ஃபீல்டர். ஒரு ரன்னு, நல்ல ஒரு லைன்ல போட்டுட்டு இருக்காரு. ஒரு ரன்னுக்கு மேல அடிக்கவே முடியல. பவுண்டரி ட்ரை பண்றாங்க பேட்ஸ்மேன், ஆனா முடியல. எல்லாம் மிஸ் ஹிட் தான். ஹீல் பண்றாருப்பா பேட்ஸ்மேன். நெட்ஸுக்கு மேல அடிக்கணும்னு பார்த்தாரு ஸ்வீப்லயே. சூப்பரா போட்டுட்டு இருக்காரு இந்த ஓவர் ரமேஷ். அகைன் ஒரு ஃபீல்ட் சேஞ்ச். இதை தாங்க இந்த ஓவர் ஃபுல்லா ட்ரை பண்ணது. மிஸ்ஃபீல்டு 4 தடுத்துருக்கலாம், ஆனா மிஸ்ஃபீல்டுன்ற முறையில் ஒரு 4 பவுண்டரியோட முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை. ஸ்கோர் ப்ளீஸ். 35 after 4 overs, 35 runs. என்னதான் ஒரு ரன்னு போனாலும் பவுண்டரி அடிச்சிடறாங்கப்பா. ஓவருக்கு ஒரு பவுண்டரி. ஒரு மிஸ்ஃபீல்டில் ஒரு 4. பவுண்டரி கம்மி பண்ணால் மட்டும்தான் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும். திருவள்ளூர் வீரன்ஸ் பவுண்டரிஸ் கன்சீட் பண்ணால் பேட்டிங் சைடு மேட்ச் போயிடும். அண்ணா பாலை செக் பண்ணா கையில செக் பண்ணு, தட்டிட்டே போவாத. பவுன்ஸ்லாம் ஆகும் வர்றேன், அது கல்லா போடுறாங்க, பவுன்ஸ் ஆகும் இருக்க. ஓகேண்ணா. ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் குயிக்கான இல்லைங்க. நெக்ஸ்ட் ஓவர் 5th ஓவர் போடுறதுக்கு யாரு? நாகராஜ். அருமையான ஒரு பேஸ் பவுலர். 4 overs 35. நாகராஜ் ஜேக்கப்னு இருக்கா பாரு. 5th ஓவர் போறதுக்காக நாகராஜ். ஸ்ட்ரைக்ல பாண்டியன். 6 பார்க்கல பாண்டியன் இருந்து. இப்ப பார்ப்போம். ஒரு ரிவர்ஸ்ல ஒரு நல்ல ஒரு பிளேயர் இவரு. ஃபீல்டிங் கொஞ்சம் குயிக்கான நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பால் நாகராஜ் டு பாண்டியன். வந்த ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியா? ட்ரை பண்ணா போயிடுச்சு, ஃபீல்டர் பீட் பண்ணிச்சு. 4 போட்ட ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி. ஆரம்பிச்சிட்டாருங்க பாண்டியன் பவுண்டரிஸ்ல. அவர் தடுக்கவே முடியாது ஆரம்பிச்சிட்டாருனா. ஸ்டெப் அவுட் பண்ணி கவர்ஸ்ல கேட்சா இல்ல. நோ மேன்ஸ் லேண்ட். ஒரு ரன் தான். ஸ்ட்ரெயிட்ல ஹிட் பண்ணலான்னு பார்த்தாரு, ஆனா சரியா படல. நல்ல ஒரு கம்பேக் ஆஃப்டர் த பவுண்டரி. வீரா இஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து சூப்பரா அடித்துக்காரு வீரா. நல்ல ஒரு ஸ்ட்ரோக்கு, சிங்கிள். போதும், நான் அடிச்சது நீ அடி, நான் சிங்கிள் ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு வீரா.
Again, Pandey is on strike. Oh, dot ball. நல்ல ஒரு சுத்து. டாட் பால். விக்கெட்டுக்கான அப்பீல். அம்பே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நாட் அவுட்னு. ரிவர்ஸ்ல ஒரு ஹிட்டே கேட்சா, அவ்வளோதான். ரிவர்ஸ்ல ஒரு பவுண்டரிக்கான ட்ரை, பட் எட்ஜ் ஆன காரணத்தால கேட்ச். டீம் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன்ஸ், எல்லாருக்கும் இங்க லஞ்ச் இருக்கு. ஸோ யாரும் வெளியே போய் சாப்பிடுவானா? ஆமா, அவங்க கேப்டன் இல்லைன்னா 12th மேன் அனுப்பிச்சு லஞ்ச் வாங்கிக்கோங்க கமிட்டியில. லஞ்ச் ரெடியா இருக்கு. 12th மேன் அனுப்பிச்சு வாங்கிக்கோங்க, சாப்பிடலாம். லஞ்ச் டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கார்த்திக். இவரும் ஒரு பிக் ஹிட்டர். என்னதான் ரன்ஸ் 35 கிட்ட போனாலும் விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க, ஆடுற விக்கெட்ஸ்லாம். இவரும் ஒரு லெக் சைட் ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன். டுவெல்த் மேன் அமிச்சு லஞ்ச் வாங்கிக்கோங்க எல்லா டீமும். வந்தீங்கன்னா சீக்கிரம் வாங்கிட்டு போயிடலாம். ஒரு கேட்ச் ஆனா மிஸ் பண்ணிட்டாரு. ஓவர். ஸ்கோர் ப்ளீஸ். 41 ஆஃப்டர் 5 overs. ஸ்கோர் 41. அண்ட் இன்னைக்கான லஞ்ச் ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா குட் லைக் இன்டீரியர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஸ்பான்சரிங் த லஞ்ச் ஃபார் அவர் பிளேயர்ஸ். டீம்ஸ் உங்க 12th மேனை அமிச்சு லஞ்ச் வாங்கிக்கோங்க. அப்புறம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது, எல்லா டீமுக்கும் இருக்கு. இன்னைக்கான லஞ்ச் ஸ்பான்சர் குட் லைக் இன்டீரியர்ஸ். பிளேயரை கன்சர்ன் பண்ணி இன்னைக்கு லஞ்ச் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு குட் லைக் இன்டீரியர்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு அரவிந்தன். அரவிந்தன் நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கா அரவிந்தன். 6th ஓவர். 41. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சுத்து, டாட் பால். இந்த செகண்ட் லைனை நல்லா யூஸ் பண்றாங்க பவுலர்ஸ் எல்லாம். கிராஸ் போய் நின்னாரு, நல்ல ஒரு ஸ்டாப் பவுலர்கிட்ட இருந்து. ரெண்டாவது ரன்னா டபுள் ஓட்டாங்க. ஆஹா, மிஸ்கம்யூனிகேஷனுக்குள்ள பேட்ஸ்மேன் விக்கெட். கார்த்திக் தேவையில்லாத ரன் அவுட்டுங்க, கம்யூனிகேஷனே இல்லை, மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. ஒரு விக்கெட். நல்ல ஒரு ஸ்டாப் பவுலர்கிட்ட இருந்து. அரவிந்த் ஸ்கோர் கார்டை ட்ரபிள் பண்ணாம வெளியே போயிட்டாரு கார்த்திக். அரவிந்தன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் டேவிட். இன்னும் நல்லா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவாரு டேவிட். இந்த விக்கெட்லாம் அன்எக்ஸ்பெக்டட். லைன் கிராஸ்ல ஒரு விக்கெட்டு, மிஸ்கம்யூனிகேஷன்ல ஒரு விக்கெட்டு. டேவிட் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். டேவிட் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். அகைன் ஒரு வைட். கலப்பந்தே. இந்த ஆஃப் லைனை மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டாங்க பவுலர்ஸ், பிடிச்சி போட்டுட்டே இருக்காங்க, வைடு போனாலும் பரவாயில்லன்னு. 12th மேன்ஸ் வந்து கமிட்டியில லஞ்ச் கலெக்ட் பண்ணிக்கோங்க உங்க டீம்ஸ்க்கு.
நல்ல ஒரு ஸ்ட்ரைக் சிங்கிள் ரன் அவுட்டா அடா ஐயோ மிஸ் பண்ணிட்டாரு ஜஸ்ட் மிஸ் ஒரு சிங்கிள் எத்தனை பால்ஸ் 3 balls ஒரு சிங்கிள் வீரா இஸ் ஆன் ஸ்ட்ரைக் டீமோட 12th மேன்ஸ் லஞ்ச் கலெக்ட் பண்ணிக்கோங்க கமிட்டியில் ஒயிட் பால் எவ்வளோ வேணா வெளியே போட்டுக்கோன்னு ஷஃபிள் ஆகி தான் ஆட பார்க்குறாரு ஆனால் ரொம்ப வெளியே போயிடுச்சு இந்த பால் ஒயிட் பால் ஆஹா ஒரு டாப் ஏஜ் நல்ல ஒரு கேட்ச் ஃப்ரம் த கீப்பர் விக்கெட் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தா அது பவுண்டரிக்கு ஆனால் பவுலர் யூஸ் பண்ணிட்டாரு இந்த ஸ்டான்ஸ்லேயே பிடிச்சிட்டாரு பேட்ஸ்மேனை கலை விக்கெட் கீப்பர் இஸ் கலை நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கௌதம் போட்டுட்டே இருந்தாங்க ஒரே லைனில் முடிஞ்சா அடிச்சுக்குவோன்னு அவரும் நவுந்து அடிக்க ட்ரை பண்ணாரு டாப் ஏஜ் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க உள்ள கம் ஃபாஸ்ட் ப்ரோ ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் திண்டுக்கல் டிராகன் வர்சஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் நியூ பேட்ஸ்மேன் கௌதம் ரிவர்ஸ் ஸ்வீப்ல ஒரு ட்ரை டாட் பால் வந்தோடனே அடிக்க போறாங்க ரிவர்ஸ்ல கண்டிப்பா பெரிய சிக்ஸ் அடிப்பான்னு நினைக்கிறேன் அத்த பாலும் வந்த ஃபர்ஸ்ட் பாலே ரிவர்ஸ் ஸ்வீப்ல ஒரு ட்ரை அகைன் ஒயிட் பால் கன்ஃபியூஸ் பண்ணிட்டான் பவுலரை லைட்டா ஒரு டான்ஸ் போட்டு டாட் பாலுக்கு ஒயிட் வாங்கிட்டான் திருப்பி ஒரு டாட் பால் கன்சிக்யூட்டிவா ஒரே லைன்ல போட்டு இருக்காரு ஆஃப் சைட்லயே ஓவர் 46 end of 6 overs 12 balls 22 runs 12 பாலுக்கு 22 ரன் அடிச்சா மதுரை பேந்தர்ஸ் வெற்றி 22 இந்த ஓவரா இந்த ஓவர் எத்தனை ரன் பவுலர் வந்து புது பவுலரா நியூ பவுலர் ஆனா ஒரே நிமிஷம் நான் இப்ப யார் ஓவர் போட போறா அது அப்டேட் பண்ணாதான் அந்த லாஸ்ட் ஓவர் காமிக்குது நாகராஜ் ஜேக்கப் லாஸ்ட் ஓவர் எவ்வளோ ஸ்கோரு இதுக்கு முன்னாடி ஓவர் போன ஓவர் பாரு ஒரே நிமிஷம் ஒரு ஆமா 3 ஒயிட்னா 3 ஒயிட்ஸ் ஓகேவா டன் ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஓவர் போறதுக்கு நாகராஜ் 12 balls 22 runs போர் அடிக்குது என்ன பண்றது ஒரு சுத்து காட்டு சுத்து பட்டுங்கன்னா கிணத்துக்கு தான் போயிருக்கும் டாட் பால்
சீரியஸா தான் சொல்றேன். டேவிட் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். சுத்துக்கு எங்கேயோ போயிருக்கோம். ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு ட்ரை ஓடுறாங்க, நிற்க வச்சு ஓடுறாங்க. ஒரு சிங்கிள் டாட் பால சிங்கிளா? ஒய்டா அம்பேர்? ஒயிட் பால், ஒயிட் +1. நல்ல ஒரு கால் ஃப்ரம் கௌதம். இதுதாங்க நான் ஸ்ட்ரைக்கரோட வேலை. ஒயிட்ல ஒரு ரன்னு. லெக் சைடில் ஒரு போலப்பா, பால் நின்றுச்சு. 2 ரன் ஓட்டாங்க ஃபாஸ்டா. செம்ம ரன்னிங் பிட்வீன் த கேட்ச். பறக்குறாங்க. ஷூ கேப் எல்லாம் துண்டா தெரியுது. தனியா காத்து மாதிரி பறக்குறான். காத்தடிக்குது, அதான் பறக்குறான். காத்தோடய சேர்ந்து ஓடுறான் போல. நல்ல ஒரு ஸ்ட்ரைட்ல ஒரு ஹிட். டபுளா? இல்ல, ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். நல்ல ஒரு ஃபீல்டிங். ஆஹா, இங்க ஒரு மிஸ் ஃபீல்டு. ஓவர் த்ரோல ஒரு ரன் ஓட்டாங்க. டபுள். ஆமா, நல்ல ரன்னிங் ஓடுறாங்க 2 பேருமே. பேட்ஸ்மேனுக்குள்ள நல்ல கம்யூனிகேஷன் இருக்கு. அதுவும் கௌதம் டக்குன்னு மிஸ் பண்ணனா ஓடிடுறான். அடுத்த பால் அகைன் ஒரு டபுளா? அகைன் கேப், ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர், விக்கெட். எஸ், ஹலோ பாபு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. வந்த ஃபர்ஸ்ட் பாலே 6. இவ்வளோ நேரம் புஷ்பானா ஃப்ளவர்னு நினச்சியாடா, ஃபயர்னு ஆச்சான். வந்த ஃபர்ஸ்ட் பாலே ஃபயரா இல்லை வைல்டு ஃபயரான்னு இந்த பால் பார்க்கலாம். அகைன் லெக் சைடில் ஒரு சுத்து. பவுண்டரியா? பவுண்டரி. நல்ல ஒரு ட்ரையானா. என்ன பாருங்க, ஃபீல்டிங் டீம் செக் பண்ணுங்க. தண்ணி எடுத்துருப்பாங்க பாராச்சோ. தண்ணி. என்னாச்சு? கால் மடக்கிச்சு போல. தண்ணி எடுத்துட்டு போங்க குடிக்க. அங்க போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் அங்க என்ன ஆச்சுன்னு பாருங்க.
ஓகேயா பிளேயர் ஓகேயா தலப்பா காட்டி எனி சீரியஸ் நத்திங் ஓகேப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணும்னா சப்ஸ்டியூட் வச்சுக்கோங்க ஃபீல்டரு அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் சீனண்ணா செக் பண்ணிட்டியாண்ணா ஓகேயா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல ஓகே ஸ்கோரர் எவ்வளோ அடிக்கணும் எங்கண்ணா காணும் ஸ்கோரரு 22 6 அடிக்கணுமா அண்ணா 6-2 மதுரை பேண்டர்ஸ் 6 அடிச்சா வின்னு அந்த பள்ளத்தில் சப்ஸ்டியூட் ஃபீல்டர் வேணா வச்சுக்கோங்க இன்ஜுரினால நல்ல ஒரு எஃபர்ட் பவுண்டரி தடுக்கிறதுக்கு ஆனால் எதிர்பாராத விதமாக அங்கே ஒரு பள்ளம் இருக்கு சப்ஸ்டியூட் ஃபீல்டரா உள்ள வந்திருக்கிறது யார் வந்தா லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு சதீஷ் 6 balls 6 runs பவுலர் நேம் சதீஷ்பா நெக்ஸ்ட் டீம் ரெடியா இருங்க 6 balls 6 runs லெக் பைஸ்ல ஒரு ரன் ஓட்டாங்க இந்த மேட்ச் செம்ம குரூஷியலா போயிட்டு இருக்கு தேஜஸ் கூப்பர் பேட்டிங் டீமா பவுலிங் டீமா ஆனா டிசைட் பண்ண முடியல ரெண்டு டீமும் செம்ம ஃபைட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் டீம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் vs திண்டுக்கல் டிராகன்ஸ் ரெடியா இருங்க ஃபீல்டிங் வந்துருங்க குமாரே என்ன ஸ்கோரர் கீப்பர் கேட்ச் ஷார்ட்டா வந்ததுன்னு சுத்தினாரு ஆனா இன்சைடு எட்ஜ் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் 4 பாலுக்கு 5 அடிக்கணும் ஃபுல் ப்ரெஷர் வந்துட்டாருங்க எங்க மாஸ்டர் வராருல கம்பெடுத்து சுத்துங்க திண்டுக்கல் டிராகன்ஸ் ஃபீல்டிங் ரெடியா இருங்க மேட்ச் முடிஞ்சனே உள்ள போயிடுங்க 2 minutes தான் பேட்ஸ்மேன் நேம் ஆனந்த் ஒரு செல்லமா மாஸ்டர்னு கூப்பிடுவாங்க மாஸ்டர் த பிளாஸ்டர் கிராஸ் போய் ஒரு சுத்து லெக் சைடில் அடிக்கலான்னு ஆனா டாட் பால் 3 பாலுக்கு 5 அடிக்கணும் சூப்பரா போயிட்டு இருக்கு ஓவரு ஆஹா நான் வந்தாரு ஒரே சாத்து லெக் சைட்ல 6 இதுக்கு தானே அவர் பேர் மாஸ்டர் ஜேடி மாதிரி போறாரு நந்து மாஸ்டர் த பிளாஸ்டர் மனசுல பாட்டு ஓடும் இப்போ நெக்ஸ்ட் டீம் திண்டுக்கல் டிராகன்ஸ் சீக்கிரம் மாஸ்டர் தான்ப்பா உண்மையிலேயே சீக்கிரம் லஞ்ச் வாங்கிட்டு போய் கொடுங்க அவருக்கு சாப்பிட்டோம் தெம்பா அடிச்ச 6க்கு ஆனா இது ஒரு நல்ல ட்ரை திருவள்ளூர் வீரன்ஸ் எங்கேயோ இருந்த மேட்சை எங்கேயோ எடுத்துட்டு வந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போனாங்க 14 ரன்ஸ்ல இருந்து 60 வரைக்கும் எடுத்துட்டு வந்தாங்க பெரிய ஸ்கோர் ஆச்சு டிஃபெண்ட் பண்ண முடியல லாஸ்ட்ல அன்லக்கி ஆனா இங்க செம்ம பர்ஃபார்மன்ஸ் மதுரை பேந்தர்ஸ்ட் வந்து அதுவும் லாஸ்ட்ல அடிச்ச ஒரு 6 மாஸ்டர் அந்த வீடியோ அனுப்புறேன் ஸ்டோரி போடுங்க நீங்க போய் நான் 6 லாஸ்ட்ல
Dindigul Dragons. Toss won by Dindigul Dragons and choose to field. PKCC presents NKPL 2025 Season 1 ஓட Day 2. Dindigul Dragons. Choose to field. எல்லா டீமும் லஞ்ச் வாங்கியாச்சா? வாங்கலனா இங்க வந்து